السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு சட்டங்கள் உண்டு. ஒவ்வொரு மக்களுக்கிடையும் பல வகையான பண்பாடுகள் உண்டு. ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு வகையான வழிபாடுகள் உண்டு. ஆனால் ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்பதை அடிப்படையாக கொண்ட அழகிய மார்க்கமாம் இஸ்லாத்தில் செல்வந்தன் முதல் காலுக்கு செருப்பு கூட இல்லாத ஏழைக்கு கூட ஒரே சட்டம்தான். அவர்களுக்கிடையே ஒரே பண்பாடுதான். அவர்கள் செய்வதும் ஒரே முறையான வழிபாடுதான். பல சட்டங்கள், பல செயல்பாடுகள், அந்த செயல்பாடுகளை எப்படி சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற தெளிவுரைகள், இவையெல்லாம் நமக்கு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைப்படி அழகாக அறிவித்துக் கொடுத்திருக்கின்றார்கள். தொழுகை, அதன் சட்டங்கள் என்ன, அதை எப்படி செயல்படுத்த வேண்டும், அதன் சிறப்புகள் என்ன. நோன்பு, அதன் சட்டங்கள் என்ன, அதை எப்படி செயல்படுத்த வேண்டும், அதன் சிறப்புகள் என்ன. பெருநாட்கள், அதை எவ்வாறு கொண்டாட வேண்டும், அதன் சட்டங்கள் என்ன, அதன் சிறப்புகள் என்ன. வழிபாடு, அதுதான் தொழுகை. தொழுகை அல்லாமல் இபாதத், அல்லாஹுவை நினைப்பது இபாதத். அவனை அஞ்சுவது போன்ற செயல்கள். அந்த அச்சம் எப்படி இருக்க வேண்டும், அதன் கூலி என்ன என்பதையெல்லாம் நமக்கு தெளிவான ஹதீஸுகள் மூலமாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அதுபோல ஜும்ஆ தினத்தை பற்றி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய சில விஷயங்களை தான் இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் காணவிருக்கின்றோம். ஃபர்ஸ்ட், ஜும்ஆ என்ன? ஜும்ஆ தினம் என்பது நம்முடைய தினம், வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமையானது முஸ்லிமின் நாள். இந்த நான் சொல்லல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாள். அது ஏன் சிறப்பு வாய்ந்த நாள் என்றால், அந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைக்கப்பட்டார்கள். அந்நாளில் தான் அவருடைய ரூஹு கைப்பற்றப்பட்டது. அந்நாளில் தான் சூதுதல் நிகழும். அந்நாளில் தான் மக்கள் மூர்ச்சையடைவார்கள். ஆகையால் அந்நாளில் என் மீது ஸலவாத்துக்களை அதிகமாக்குங்கள். நீங்கள் சொல்லும் ஸலவாத்துக்கள் எனக்கு எடுத்துக்காட்டப்படுகிறது. உடனே எனக்கு தோழர்கள் கேட்குறாங்க, யார் சொல்லுதா,
நாங்கள் சொல்லும் செலவாத்துக்கள் எப்படி உங்களுக்கு எடுத்து காட்டப்படும்? நீங்கள் தான் அழிந்து விடுவீர்களே. அதுக்கு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நிச்சயமாக நபிமார்களின் உடல்களை மண் அரிப்பதை விட்டும் அல்லாஹ் தடுத்து விட்டான். நபிமார்களுடைய உடலை மண் அரிக்காது. இந்த வெள்ளிக்கிழமையானது நமக்கு மிகவும் சிறப்பான நாள். இன்னொரு ஹதீஸ் இதை பத்தி வருது. நாம் தான் இறுதியாக வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயம், ஆனால் நாம் தான் மறுமையில் முந்திய சமுதாயம். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்ம தான் கடைசியா வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயம், ஆனா மறுமையில நம்ம தான் முந்திய சமுதாயம். இந்த வெள்ளிக்கிழமையில் தான் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டனர். யாரு? வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். அதனால் வெள்ளிக்கிழமை நமக்கும், சனிக்கிழமை யூதர்களுக்கும், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களுக்கும் உரியது. இந்த வெள்ளிக்கிழமை நாள் சிறப்பு தொழுகையான ஜும்மா தொழுகைக்கு பல மாண்புகள் இருக்கு. ஒருத்தர் ஜும்மாக்கு எப்படி தயாராகணும் அப்படிங்கிறத கூட இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. சுத்தமா குளிச்சு நல்ல இருக்கிறதுலையே அவங்ககிட்ட இருக்கிறதுலையே சிறப்பான ஆடை எதுவோ அந்த ஆடையை அணிஞ்சு தலைக்கு எண்ணெய் தேய்த்து நல்ல நறுமணத்தை பூசிக்கொண்டு ஜும்மாவுக்கு தயாராக வேண்டும். எவர் ஒருவர் நன்கு சுத்தமாக குளித்து தலைக்கு எண்ணெய் தேய்த்து உடலுக்கு நறுமணம் பூசி பள்ளிக்கு முந்தி சென்று அங்கு அமர்ந்திருக்கும் நபர்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்தாமல் தனக்கு விதிக்கப்பட்ட இடத்தில் அமர்ந்து இமாம் பிரசங்கிப்பதை வாய்மூடி கேட்டிருப்பாரோ அவருக்கு அந்த ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரை இருக்கக்கூடிய பாவங்களை அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் மன்னிக்கின்றான். பள்ளிவாசலுக்கு போறதை பத்தி இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்மெல்லாம் நிறைய பேர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இமாம் மிம்பர் படியிலிருந்து இறங்கி சப்பு நிற்கும் போதுதான் நம்ம பள்ளிக்குள்ளேயே போறோம், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல்லாஹ்வே திருமறையில் கூறியிருக்கிறான், நம்பிக்கை கொண்டோரே, நமக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச வசனம் தான், நம்பிக்கை கொண்டோரே, ஜும்மா தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக விரைந்து செல்லுங்கள். சீக்கிரம் வாங்க, விரைந்து செல்லுங்கள், உங்களுடைய வியாபாரத்தை விட்டு விடுங்கள். தொழுகைக்கு போங்கப்பா, உங்களுடைய வியாபாரத்தை விட்டு விடுங்கள். அப்போ வியாபாரத்தை விட்டு விடுங்கள்னா இப்படி ஒரு கருத்து நிலவுகிறது. வியாபாரத்தை விட்டு விடுங்கள்னா நம்ம தொழுகைக்கு வந்துட்டு மாற்று மத சகோதரர் நம்ம கடையில வச்சு வியாபாரம் பார்த்துக்கலாமே. நம்ம தொழுகைக்கு போயிட்டோம், கடையில வச்சிருக்கிறது மாற்று மத சகோதரர் தானே. அப்ப அந்த பங்கு அந்த நேரத்துல வரக்கூடிய வியாபாரத்துல வரக்கூடிய லாபத்தை நம்ம வேண்டாம்னு சொல்லுவோமா? அந்த வியாபாரத்தை செஞ்சது மாற்று மத சகோதரர் தானே. அந்த டைம்ல இருந்த லாபத்தை கால்குலேட் பண்ணி எங்களுக்கு இந்த லாபம் வேண்டாம் நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. சொல்றதுக்கு மனசு வராது. அப்படி சொல்றதுக்கு மனசு வர மாதிரி இருந்தா எதுக்கு அந்த நபரை கடையில உட்கார வச்சுக்கிட்டு கடையவே மூடிட்டு வந்துடலாமே. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், கடையை மூடிட்டு வந்திருப்பா, வியாபாரத்தை விட்டுரு. தொழுகையை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் பூமியில் அலைந்து அல்லாஹ்வின் அருளை தேடுங்கள். தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் போய் தேடுங்கப்பா, அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கப்பா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நம்ம தொழுகைக்கு எப்படி தயாராகணும், எப்படி வரணும், அதை பத்தி இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. எவர் ஒருவர் சுத்தமாக தன் தலையை கழுவி குளித்து விட்டு
எண்ணெய் தேய்த்து நறுமணம் பூசி பள்ளிக்கு வந்து பிறருக்கு தொந்தரவு தராமல் அமர்ந்து இமாம் உரையாற்றுவதை மௌனமாக கேட்டு இருக்கின்றாரோ அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு காலடிக்கும் ஓராண்டு நோன்பு நோற்று நின்று வணங்கிய கூலியை அல்லாஹ் தருகிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான நோன்பு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய நோன்பு. எப்படி வச்சாங்க? வருஷம் ஃபுல்லா நோன்பு வச்சாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம். ஒரு நாள் ஒரு நாள். நமக்கு அதற்கு அனுமதி கிடையாது. நமக்கான நோன்பு வாரத்தில் 2 முறை, மாதத்தில் 3 முறை, வருடத்தில் 30, 29 நாட்கள். அதுக்கப்புறம் நம்ம நியத் செஞ்சு ஏதாவது நோன்பு வைக்கிறதா இருந்தால் வைக்கலாம், வெள்ளிக்கிழமையை தவிர. வெள்ளிக்கிழமைக்கு முன்னரோ வியாழக்கிழமையோ சனிக்கிழமையோ நம்ம நோன்பு வச்சிருந்தா வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கலாம். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்ய கிடையாது. ஆக இப்பேற்பட்ட ஒரு கூலியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எவ்வளவு சுலபமா கொடுக்குறான். இதுக்காக நம்ம பெருசா ஒன்றும் கஷ்டப்படுறதே இல்லையே. ரொம்பவும் சுலபமா இவ்வளோ பெரிய நன்மையை அடைவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு உதவி புரிகிறான். அதே போல பள்ளிவாசலுக்கு விரைந்து செல்ல வேண்டும், முந்தி செல்ல வேண்டும். பாங்கு கொடுத்த உடனே பள்ளிக்கு போயிடணும். ஆனா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா போறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு முந்தி போயிடும். அதாவது இந்த ஹதீஸும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் தான். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் பள்ளிவாசல்களில் ஒவ்வொரு வாசல்களிலும் மலக்குகள் நின்று கொண்டு வருபவர்களை பதிவு செய்கின்றனர். முதல் நேரத்தில் வருபவர் ஒரு ஒட்டகத்தை குர்பான் கொடுத்தவராகவும், 2ஆம் நேரத்தில் வருபவர் ஒரு மாட்டை குர்பான் கொடுத்தவராகவும், 3ஆம் நேரத்தில் வருபவர் ஒரு ஆட்டை குர்பான் கொடுத்தவராகவும், 4ஆம் நேரத்தில் வருபவர் ஒரு கோழியை குர்பான் கொடுத்தவராகவும், 5ஆம் நேரத்தில் வருபவர் ஒரு முட்டையை குர்பான் கொடுத்தவராகவும் பதிவு செய்யப்படுகிறார்கள். இமாம் மெம்பர் படியில் ஏறியவுடன் மலக்குகள் அந்த பதிவேட்டை சுருட்டிவிட்டு உரையை கேட்பதற்காக சென்று விடுவார்கள். அதுக்கு பின்னாடி போனா எப்படி லிஸ்ட்ல வரும்? நம்ம காலேஜில் படிக்கிறோம், ஸ்கூல்ல படிக்கிறோம், அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்க. அட்டெண்டன்ஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் உள்ள போய் உட்காந்துக்கிட்டு லாஸ்ட்ல அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் வரும்போது நான் வந்தனே, ஏன் எனக்கு அட்டெண்டன்ஸ் போடல? அட்டெண்டன்ஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பெரும்பாலான ஸ்கூல் காலேஜஸ்ல உள்ளே விடுறது இல்லை, போறது வேஸ்ட். பல மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் ஆகட்டும், பிரைவேட் காலேஜஸ் ஆகட்டும், கேட்லேயே துரத்தி விட்டுறாங்க, நீங்க போறது வேஸ்ட். அப்படி இருக்கும்போது நாளைக்கு மறுமைக்கு நமக்கு உதவக்கூடிய இந்த அட்டெண்டன்ஸ் மிஸ் பண்ணலாமா? யா அல்லாஹ், இந்த வாய்ப்பினை தவற விடுவதிலிருந்தும் உன்னிடமே நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். அதே போல இமாம் சொற்பொழிவாற்றும் போது நம்ம பேசக்கூடாது. அது எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்படின்னா, இமாம் சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது நீ அருகில் பேசிக்கொண்டு இருப்பவர்களை நோக்கி வாயை மூடு என்று கூறினால் வீணான செயலில் நீ ஈடுபட்டு விட்டாய். பக்கத்துல பேசிட்டு இருப்பாங்க, எதையாச்சும் பேசுவாங்க, அப்பதான் நமக்கு ஒரு தீமையை தடுக்கணுங்கிற எண்ணம் டக்குன்னு வரும் மனசுல. உடனே பேசாம இருங்க, அதான் அதில் பையன் பேசிட்டு இருக்கிறாருல்ல, நீங்க எங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அப்பதான் கேட்போம். அதுக்கு முன்னாடி என்னென்னத்தையோ கேட்க வேண்டியது இருக்கோ அதெல்லாம் நம்ம பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம அப்படியே போயிருப்போம். இங்க சைத்தான் இங்க பாரு பேசிக்கிட்டு இருக்காங்க, பயம் நடக்கும் போது மனசுல ஒரு சின்னதா ஒரு பொறியை போட்டு விடுவான். அது கொழுந்து விட்டு ஏறியும் நீங்க எப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதான் அஜரத் பேசிக்கிட்டு இருக்காருன்னு ஒரு வீணான ஒரு செயல் நம்ம ஈடுபட்டோம். அதுதான் இறைத்தூதர் சொல்றாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க பேசிக்கிட்டு இருக்காட்டும்,
அதை நீ அவங்கள பார்த்து நீ உங்க வாயை மூடி இருங்க அப்படின்னு சொல்றது கூட வீணான ஒரு செயல் தான். அதை கண்டுக்காம இமாம் பேசுறத கவனிக்கணும். அதே போல விளையாடக்கூடாது. நம்மள போய் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பள்ளியில போய் உட்கார்ந்து பயான் பேச ஹஜ்ரத் ஸ்டார்ட் பண்ண உடனே தான் நம்மளுடைய கைகள் எதையோ செய்ய ஆரம்பிக்கும். அப்பதான் சட்டையில இருக்கிற பட்டனை திரும்பி பார்ப்போம், அப்பதான் பாய் குச்சியெல்லாம் எடுத்து பார்ப்போம், அப்பதான் முசல்லால ஏதோ கோடு போட்டு விளையாடுவோம். அதுவும் வீணான ஒரு விஷயம் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. ஏன் அந்த மாதிரி இதெல்லாம் செய்யறோம்? இது ஷைத்தானுடைய செயல்கள். இந்த மாதிரி நம்மளுடைய கவனத்தை திருப்புறது. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜும்மாவுக்கு 3 கேட்டகரியிலான பீப்புள்ஸ் வராங்க, மனிதர்கள். 3 வகையான மனிதர்கள் வருகின்றார்கள். அதில் ஒருவர் பள்ளிக்கு வந்து அமர்ந்து இமாம் உரையாற்ற தொடங்கும் போது அவரும் பேசி தன்னுடைய ஜும்மாவின் அந்த அமல், ஜும்மா நேரத்தில் அவர் செய்யக்கூடிய அந்த அமலை வீணடித்து அந்த ஜும்மாவையே வீணடித்தவர் ஆவார். இன்னொரு கேட்டகரி எப்படின்னா, இன்னொருவர் ஜும்மாவுக்கு வந்து அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்பவர். கண்ணியமும் மகத்துவமும் மிக்க அல்லாஹ் தான் நாடியதை அவருக்கு வழங்கலாம் அல்லது அவருக்கு வழங்காமல் தடுக்கலாம். 3வது கேட்டகரி, 3வது வகை, மௌனமாகவே இருந்து இமாம் உரையாற்றும் போது எந்தவித கவனச்சிதறலுமின்றி அந்த உரையை செவியுற்று பள்ளியில் அமர்ந்திருப்பவர்களுக்கு தொந்தரவு தராமல் அந்த ஜும்மாவின் சிறப்பினை முழுதாக அடைபவர். இவருக்கு ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா வரை இருக்கக்கூடிய பாவங்கள் மேலும் 3 நாட்கள், எக்ஸ்ட்ரா 3 days பாவங்கள் இவருக்கு மன்னிக்கப்படுகின்றன. யா அல்லாஹ், முதல் வகையினரிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. இப்படி 3 கேட்டகரியான மனிதர்களை பத்தி இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க. இன்னும் ஒரு ஜும்மாவிலிருந்து இன்னொரு ஜும்மா தொழுகையானது அந்த 2 வெள்ளிக்கிழமைக்கும் இடைப்பட்ட பாவங்களுக்கு பரிகாரமாகும். அதே போலதான் ஐவேளை தொழுகைகளும் அவற்றுக்கு இடைப்பட்ட நேரங்களில் நிகழக்கூடிய பாவங்களுக்கு பரிகாரமாகும். ஆனால் அவைகள் பெரும் பாவங்களாக இருக்கலாகாது. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. ஃபஜ்ருக்கும் லுஹருக்கும் இருக்கக்கூடிய சிறுபாவங்கள், அஸ்ருக்கும் மக்ரிபுக்கும் இருக்கக்கூடிய சிறுபாவங்கள், இஷாவுக்கும் அடுத்த நாள் ஃபஜ்ருக்கும் நிகழக்கூடிய சிறுபாவங்கள், அதுபோல் ஐவேளை தொழுகைகள் ரொட்டேஷன் மாதிரி சுத்தி அந்த பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் தொழுகையில நம்ம கரெக்டா இருந்தா. அதே போல வாரம் ஒரு வெள்ளிக்கிழமையிலிருந்து இன்னொரு வெள்ளிக்கிழமை வரை நிகழக்கூடிய சிறு பாவங்களுக்கு ஜும்மா தொழுகை பரிகாரமாகும். இந்த ஜும்மா தொழுகைக்கு வராதவர்களை பத்தி இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு எச்சரிக்கையா இந்த ஜும்மா தொழுகையை அலட்சியப்படுத்துவதை இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு வன்மையாக கண்டிக்கிறார்கள் என்றால், ஜும்மா தொழுகைக்காக நான் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவரை மக்களுக்கு தொழ வைத்துவிட்டு ஜும்மாவுக்கு வராமல் தங்களுடைய வீட்டிலேயே இருப்பவர்களை அந்த வீட்டோடு எரித்துவிட நான் நினைத்ததுண்டு. சுப்ஹானல்லாஹ். இதே போலதான் ஃபஜ்ர் தொழுகைக்கும்
இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஃபஜ்ருடைய ஜமாஅத்துக்கு வராம வீட்டிலேயே இருக்கிறார்களோ அவங்கள நான் வீட்டோடு இருக்க எண்ணியதுண்டு அப்படின்ட்டு. பொறுமை மென்மையின் வடிவமாக திகழ்ந்த அந்த உத்தம மனிதர் எவ்வளவு பெரிய ஒரு எச்சரிக்கையான காட்டமான ஒரு வார்த்தை. இது காயப்படுத்தும் வார்த்தை அல்ல, நம் உணர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த நபரா இப்படி பேசினாரு. நம்மள பார்ப்போம், நம்ம மேல ரொம்ப அன்பா இருக்கிற ஒருத்தர் திடீர்னு நம்மளை ஏதாச்சும் திட்டாங்க, நம்ம கிட்ட கொஞ்சம் கடுமையா பேசிட்டாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அந்த நபரை நம்ம வெறுக்க மாட்டோம். ஆனா இந்த நபரா இப்படி பேசுறது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அது போலதான் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது தனக்காக சொல்ல கிடையாது, தங்களுடைய சஹாபாக்களுக்காக சொல்ல கிடையாது, உங்களையும் என்னையும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரையும் இந்த உலகத்தையும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் வானவர்களையும் படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கும் நாயனான அல்லாஹ் ரப்பில் ஆலமீனுக்காக சொல்றாங்க. இவ்வளவு காட்டமான ஒரு வார்த்தையை. ஆக ஜும்மா தொழுகையை கைவிடாதவர்களில் அல்லாஹ் நம்மை வைப்பானாக. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, மக்கள் அலட்சியமாக 3 ஜும்மாவை கைவிட வேண்டாம், அவ்வாறாயின் அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தில் முத்திரையடித்து விடுவான். அல்லாஹ் முத்திரையடித்து விட்டால் என்ன ஆகும்? அலட்சியவாதிகளாக. இன்னொரு ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் முத்திரையடித்து விட்டால் நீங்கள் அலட்சியவாதிகளாக ஆகிவிடுவீர்கள். அதுக்கப்புறம் என்னதான் அழுது புரண்டாலும், என்னதான் குர்ஆனை மனனம் செஞ்சாலும், என்னதான் கடினமான அமல்களை செஞ்சு அல்லாஹ்வை இம்ப்ரெஸ் பண்ண, அல்லாஹ் கிட்ட நெருங்க நினைச்சாலும் அது யூஸ்லெஸ். அது எந்த பயனும் நமக்கு தராது. நம்மளால அதெல்லாம் செய்யவும் முடியாது. நமக்கு அல்லாஹ்வுடைய வல்லமையை பத்தி நினைக்க தோணாது, தொழுகையை பத்தி நினைக்க தோணாது, நோன்பை பத்தி நினைக்க தோணாது, ஹஜ்ஜை பத்தி நினைக்க தோணாது, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அற்புதங்களை பத்தி, அருட்கொடைகளை பத்தி, அவன் படைப்புகளை பத்தி, எதை பத்தியும் நமக்கு சிந்திக்க தோணாது. நம்மளுடைய சிந்தனையும் சதா இந்த உலகத்தையே சுற்றி சுற்றி வரும். நாளைக்கு என்ன பண்ணலாம், நம்ம நாளைக்கு எந்த சொத்தை வாங்கலாம், எந்த உடையை வாங்கலாம், எந்த உணவை சாப்பிடலாம், எந்த பெண்ணை திருமணம் செய்யலாம், இப்படி இந்த உலக வாழ்க்கை எதுவோ இதை சுத்தியே இருக்கும். மறுமைக்கான எந்த தயாரிப்புகளையும் செய்து வைக்காம நாளை கை சேதமுற்ற மக்களாக, நரகின் எரிபொருட்களாக மாறக்கூடிய மிகப்பெரிய ஒரு இக்கட்டில் இந்த ஜும்மா தொழுகையை அலட்சியப்படுத்துவது நம்மை கொண்டு விட்டுவிடும். இதுல நம்ம உறுதியா இருக்கணும். அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடணும். அவனுக்கே அடிமுடி சாய்ந்தவர்களாக, அவன்கிட்டயே நம்ம முற்றிலும் நம்ம ஒப்படைச்சவர்களா இருக்கணும். இப்படி இந்த ஜும்மா தொழுகையை அலட்சியம் செய்வதை பற்றி இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான எச்சரிக்கையை நமக்கு கொடுத்திருக்காங்க. இன்னும் இந்த ஜும்மாவுக்கு எத்தனையோ சிறப்புகள் இருக்கு, எவ்வளவோ மாண்புகள் இருக்கு. அதே சமயத்தில் இந்த ஜும்மா நேரத்தில் செய்யக்கூடிய இந்த பித்தத், இட்டுக்கட்டு, அதாவது 2 பாங்கு கொடுப்பது, இந்த 2 பாங்கு கொடுக்கிற இந்த நடைமுறை இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலையும் கிடையாது. அதுக்கப்புறமா வந்த ஹலீஃபாக்கள் ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க காலத்திலையும் கிடையாது. ஹஸ்ரத் அமீருல் முஃமினீன் உமர் இப்னு ഖത്താப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய காலத்திலையும் கிடையாது. ஹஸ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய காலத்துல தான் இந்த 2 பாங்கு கொடுக்கக்கூடிய விஷயம் கொண்டு வரப்படுது. அதுவும் எதுக்காக அப்படின்னா, இது மார்க்கத்துடைய கட்டாயம் கிடையாது, மக்களுக்கு தொழுகை நடக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக. ஏன் இந்த 2 கலிஃபாக்களுடைய காலத்திலும் இல்லாம இந்த 3வது கலிஃபாவுடைய காலத்துல மட்டும் இந்த மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக 2 பாங்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, மக்கள் தொகை அதிகமாகுது. ஆக இந்த நேரத்தில் தொழுகை நடக்கிறது. அந்த காலத்துல என்ன வாட்சா இருந்தது, கரெக்டா பார்த்து தொழுகைக்கு நம்ம போறதுக்கு சூரியனை பார்த்து நேரத்தை கணிப்பாங்க, நிழல்களை பார்த்து நேரத்தை கணிப்பார்கள்.
பிஸியாக பேசிக்கிட்டு இருந்துட்டாங்கன்னா அதுவும் தெரியாமல் போயிடும். அதுக்காக இந்த தொழுகையை யாரும் தவறவிடக்கூடாது என்பதற்காக 2 பாங்கு கொடுக்கக்கூடிய அந்த வழிமுறை இருந்தது. இது நபி வழி அல்ல, மார்க்கத்தின் கட்டளையும் அல்ல. மார்க்கத்தின் கட்டளை எதுவோ அதுதான் நபி வழியாக இருக்கும். இது நபி வழியும் அல்ல, இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட செயலும் அல்ல. இது பித்அத். இல்லை என்னன்னா, ஒவ்வொரு மிம்பர் மேடைகளிலும் ஏறி இமாம் உரையாற்றும் போது சொல்றாருங்க, செயல்களிலேயே மிகவும் கொடியது மார்க்கத்தின் பெயரால் இட்டுக்கட்டப்படுவது. மார்க்கத்தின் பெயரால் இட்டுக்கட்டப்படும் ஒவ்வொன்றும் பித்அத்தாகும் சொல்லிட்டு அவங்க செய்யறதே பித்அத்தா தான் இருக்கு. அல்லாஹ் பாதுகாத்த நல்ல இமாம்களை தவிர. இது போல பித்அத்தான செயல்களிலிருந்தும் ஜும்ஆவை வீணடிக்கும் செயல்களிலிருந்தும் உங்களையும் என்னையும் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் பாதுகாத்து அந்த ஜும்ஆவின் மாண்பை அழகாக அடையக்கூடிய நல் பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் வல்ல ரஹ்மான் தந்த அருள் புரிய வேண்டும் என்று அவனிடம் இருக்கரம் ஏந்தி இருவிழி பொழிய இதயம் அழுது தொழுது துவா செய்துவிட்டு என் உரைக்கு திரையிடுகிறேன். வஆகிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.